கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த நாளிலே உங்கள் வீட்டில் யாருக்கு பிறந்த நாள், யாருக்கு திருமண நாளை நினைவு கூறுங்கிறீங்களோ, நீங்கள் அப்படியே இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய அழகான மங்கள வார்த்தை உங்களுக்காக வருகிறது. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஏசாயா 58:11 சொன்ன வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி டே தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக. காட் பிளஸ் யூ. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். பொதுவாக சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு ஏழை ஒருத்தங்களை கூப்பிட்டான்னா திரும்பியே பார்க்க மாட்டான், சட்டையே பண்ண மாட்டான். அவன் என்ன கூப்பிட்றத நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி அதை கண்டுக்காமலே போயிடுவான். ஆனால் ஏதாவது வசதி பொருந்தினவர்களோ கனத்திற்குரியவர்களை கூப்பிட்டா அப்படியே ஓடி போய் பவ்யமாக நிற்பான். இதுதான் உலக இயற்கை. ஆனால் நம்ம ஆண்டவர் பந்தா பண்ணாத ஒரு நல்ல ஆண்டவர், நல்ல மனதிற்கும் உள்ள ஆண்டவர். ஏழை கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு நிற்பார். ஏழைகளை மதிக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். அன்னைக்கு தெருவில் நின்று பிச்சை எடுத்துகிட்டு இருந்த பர்த்திமேயு என்கிற குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்ட பொழுது அந்த சத்தத்தை கேட்டு மதித்து நின்னார். ஆனால் அவன் பக்கத்தில் இருந்தவன் எல்லாம் அவனை வேதனைப்படுத்தி, நீ சும்மா ஜீசஸை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி அவனை அடக்கி தட்டி உட்கார வச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்டு நின்று, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். நான் பார்வை அடையணும் ஆண்டவரேன்னு கேட்டான். ஸ்பாட் மிரக்கிள் பண்ணார். இன்னைக்கு இந்த ஏழை கூப்பிடும் பொழுது, நீ கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு ஸ்பாட் மிரக்கிள் ஒன்று இன்றைக்கி நடக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார். அப்படின்னா என்னென்ன இக்கட்டில், இடையூறில், பிரச்சனையில், வழக்கில், தேவையில்லாத கடனில் சிக்கி இருக்கிறியோ, இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும், இக்கட்டான அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் வேரோடு உன்னை வெளியே கொண்டு வந்து சூப்பராக இனி ஒன்று ஆசீர்வதித்து, எப்படி அந்த பர்த்திமே என்கிற குருடனுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை கொடுத்தாரோ, ஏதோ புதிய வருஷம் வரப்போகுது, ஒரு புதிய எதிர்காலத்தை தருவார். இந்த பண்டிகை காலங்களில் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி சங்கீதா, திண்டிவனம். என்னுடைய மாமியாருக்கு முதுகுவலி மிகவும் கடுமையாக இருந்தது. மருத்துவமனைக்கு சென்றபோது தண்டுவடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் தெரிவித்தார். அதன்படி அறுவை சிகிச்சை செய்தார்கள். அப்பொழுது கவனக்குறைவால் தவறுதலாக மூளைக்கு செல்லும் நரம்பை இழுத்து கட் பண்ணிவிட்டார்கள். அதன் காரணமாக என்னுடைய மாமியார் உயிருக்கு ஆபத்தாகி கோமா நிலைமையில் இருந்தார்கள். அந்த நிலைமையில் அவர்களை வேலூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு தொடர்ந்து சிகிச்சை கொடுத்தார்கள். ஆனாலும் 10 நாட்களாக எந்த அசைவும் இல்லாமல், கண்களை திறக்காமல் கோமா நிலைமையில் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய மாமியாருக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய மாமியாருக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். என்னுடைய மாமியார் நல்ல சுகத்துடனும் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறார்கள். எங்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி எங்களை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அருமையான சாட்சி பார்த்தீங்களா? முதுகுத்தண்டு வலியினால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி, பொதுவாக ஸ்பைனல் ஆப்ரேஷன் ஈஸி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா அப்புறமா இடுப்புக்கு கீழே செயலிழந்து போகும், பிரெயின் நரம்பு கட்டாயிடும், பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஆனால் இந்த அறுவை சிகிச்சையில் நடந்த அந்த தவறுகளின் நிமித்தம் அவங்க கோமாவில் போயிட்டாங்க. ஆனால் தேவனின் அன்பு ஜெப கூப்பிட்றேன். நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும்
உங்களுக்காக ஒரு தாய் வீடு, எங்களுடைய அடைக்கல பட்டணம்னு சொல்லுவோம். அந்த தேவன் அன்பு ஜெப கோபுரங்கள் மும்பை, நாகர்கோவில், சென்னை, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்ட நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் இல்லைன்னா தொலைபேசியில் காண்டாக்ட் பண்ணலாம். பாருங்கள், ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய மங்கள வார்த்தை கிடைத்த உடனே கோமாவில் இருந்த அந்த தாயாருக்கு கர்த்தர் நல்ல தெய்வீக விடுதலையை கொடுத்து இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் விடுதலை செய்கிற கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. சங்கீதாவுடைய மாமியாருக்கு அற்புதம் செய்து கோமாவிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் என் அன்பு பிள்ளைகளுக்கும் அப்படியே அற்புதம் செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் என்னென்ன காரியத்திற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு என்னுடைய எடுக்கண்களுக்கு நீங்களாக்கி என்னை விடுவித்தார் என்கிற வசனத்தின்படி என் பிள்ளைகள் என்னென்ன இக்கட்டான காரியங்களை தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறார்களோ, அத்தனையிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தும். ஆண்டவர், யார் யாரெல்லாம் வியாதியில் கடந்து கஷ்டப்படுறாங்களோ அந்த வியாதி என்கிற இடுக்கண்ணிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து தெய்வீக சுகத்தை தாங்க. கேன்சர் வியாதியோ, இல்லைன்னா கண்ணு தெரியலை, இல்லைன்னா காது கேட்கலை, நடக்க முடியலை, டிபி வியாதி, சக்கரை வியாதி, பிபி வியாதி எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அவை எல்லாவற்றிலிருந்து இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்து பண்டிகை காலங்களில் சமாதானமாய் பிள்ளைகள் வாழவும், புதிய வருஷத்தில் புதிய விடுதலையோடு போகும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.